Aztec Clocks and Villas. Call 843-843-1800. ஒரு மீன்பிடி படகு வந்து அங்கே மாலத்தீவு எல்லையை தாண்டி உள்ளே போனதுனால பிடிச்சு வச்சுட்டாங்க. 12 பேரை பிடிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ இந்த பாய்காட் மாலத்தீவ்ஸில் பாதிக்கப்பட்டது வந்து மாலத்தீவ்ஸ் இல்லையா? மாலத்தீவில் இருக்கிற தமிழர்கள் வர்றதுக்கு பிரச்சனை. இந்தியா வெளியேறலாம் போட்டாங்க. அப்புறம் இந்தியன் ஹைகமிஷன்லேருந்து தான் அதை இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்டோட அஃபீஷியல்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இந்தியா அவுட் அப்படிங்கிறதெல்லாம் கேம்பெயினை எடுத்துட்டு இந்தியன் மிலிட்டரி அவுட்டுன்னு மாற்றினாங்க. மறுபடியும் அது இந்தியா அவுட்டாக மாறிச்சு. சில இடங்களில் வந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது நமக்கு வந்து அஸ் இந்தியன் ஒரு பெயினாக தான் இருக்கும். தமிழர்கள் இங்கே வர்றதுக்கு ஏதாவது விமானம் ஏற்பாடு பண்ணாங்களா? பண்ணலையே. நாங்கள் தான் 13 சார்ட்டர் ஃப்ளைட் பண்ணோம். ஏன் இந்த சர்க்கார் ஏன் எங்களை கைவிட்டுச்சுன்னு தெரியலையே, இந்த அரசாங்கமே அந்த இடத்துல கைவிட்டாங்கன்னு தெரியலையே. இது நம்ம இந்திய அரசாங்கம் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சாங்க. மாலத்தீவுக்காரங்களாம் அங்கே போகணுன்னா விசா நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி தான் பண்ணிப்போம். அப்படி தான் அப்ளை பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் அதுக்கான கால அவகாசங்கள் 2 நாள்லேருந்து 5 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு. இந்த டிலே வர்றதுனால யாருக்கு பாதிப்படுறாங்க? காமன் பீப்புள் விட்டாங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனையில் நம்ம இந்தியன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, முக்கியமாக தமிழ் பீப்புள் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க? இப்போ சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், இது வந்து சில ஊடகங்கள் வந்து பூதாகரமாக ஆக்குறது, அதனால் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் இது வரைக்கும் வந்து வெளிப்படையான பாதிப்புகள் இதுவரைக்கும் ஏற்படலை. சீனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் வார் தான் மாலத்தீவ்ஸ்க்கு நடக்கிற ஒரு பிரச்சனையா இருக்குங்கிறத பார்க்க சரியான கேள்வி. ஆனால் சீனர்கள் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா மிக மிக குறைந்த அளவில். எப்போ எந்த செக்டர்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா டூரிசம் செக்டரில். இதில் வந்து வியாபார ரீதியில் வர்றது சைனீஸ்காரங்க வருவாங்களே தவிர வேலை பார்க்க வரக்கூடிய சைனீஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ சைனா எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, யார் அதிகமாக வந்து அங்கே செலவு பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சைனா கவர்மெண்ட்லேருந்து அடிக்கடி சொல்கிறாங்கன்னா விசிபிள் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. அதாவது கண்ணில் பார்க்கக்கூடிய மாற்றங்களை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் செய்திருக்கு. அப்போது இருந்த இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து இந்திரா காந்தியுடைய நினைவாக இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்குறாரு. இன்னைக்கும் தலைநகர் மாலையில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை என்னன்னா அதுதான். எங்க மரியாதை கிடைக்குதோ அங்கே கிடைக்குது. நம்ம வேணும்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையை ஆக்கலாம். இது ஏன்னா வெளியிலேருந்து, அதாவது இந்தியாவில் பார்க்குறவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்தியன் ஓஷனை சைனா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு, எப்படி ஸ்ரீலங்காவை தங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி மாலத்தீவ்ஸ் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டதோ, எப்படி கடனில் தள்ளப்பட்டதோ, அது மாதிரி மாலத்தீவ்ஸும் நாளைக்கு சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சீனா அதை தான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கே இருக்கிறதுனால கேட்குறேன், அப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு டிராவலர்னா டிராவல் பண்ணி என்னுடைய புரிதல் மட்டும்தான் இருக்கும். அங்கே வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் உண்மையில் அங்கே நடந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு மாலத்தீவு லட்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அதில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து போனவர்கள் ஏதோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அது நிறைய பேர். ஆனால் முழுமையாக அங்கே வாழ்றவங்க தான் அது என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். எனக்கு தெரிஞ்சு அங்கே கிடைக்கிற பொருட்கள் கிடைச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் இந்த பொருளை கட் பண்ணால் அங்கே இருக்க 30,000 இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தட்டுப்பாடு தான் ஆகுது. இதே மாலத்தீவில் இடையில ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு வந்தப்போ இந்திய கவர்மெண்ட் தான் உடனே அனுப்பிச்சாங்க. அரக்கோணத்துலேருந்து ஃப்ளைட் போச்சு, கப்பலில் வந்துச்சு, கொடுத்தாங்க. அவங்க மறுக்கலையே அதை. இப்போ இந்த மருத்துவமனை கட்டி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன்னும் அந்த மருத்துவமனை இயங்கிட்டு தான் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் இது கொடுத்ததுன்னு சொன்னோன்னே பார்லிமெண்ட் கட்டி கொடுத்தது பாகிஸ்தான் கவர்மெண்ட் கட்டி. அதுக்காக மாலத்தீவு வந்து பாகிஸ்தான் கையில் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டில் சைனீஸ் வந்து கட்டி கொடுத்தாங்கனால அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி ஐலாண்டுகளை வந்துட்டு தீவுகளை ஆக்கிரமிச்சிருக்கிறது சைனா தான். அவங்க மொத்தமா லீஸ்க்கு எடுத்துட்டாங்க. இவங்க வாங்கின கடனுக்காக சைனீஸ் வந்துட்டு லீஸ்க்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? மாலத்தீவில் இருக்கக்கூடிய தீவுகள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1200க்கு மேலே. இதில் வந்து ஒரு 200 தீவுகளில் தான் மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு 100-150 தீவில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய தீவுகளில் வந்து ஆட்களே இல்லை. இதில் சீனாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, எங்களுடைய புரிதலின்படி அங்கே நடந்துட்டு இருக்கிறத வாழ்ந்து பார்த்ததுனால அங்கே தொடர்ச்சியாக மாற்றங்கள் இருக்கிறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து தாய்லாந்துலேருந்து துபாய் வரைக்கும் போகக்கூடிய கடல் வழி வணிகம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில தீவுகள் வழியாக போகும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மியாகும். ஸோ அந்த இடத்துல ஒரு துறைமுகம் வந்து இவங்க வளர்ச்சி அடைச்சிதுன்னு சொன்னாக்கா இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்காக இவங்க இந்த கவர்மெண்ட் கூட என்ன டீல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய சக்திக்காக பார்க்கட்டும். அதில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சாதனை. இப்போ அதனால் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இந்தியாவுக்கு வருமா வராது அப்படிங்கிறது இந்தியாவுடைய கவனத்தில், இந்திய நாட்டில் அதுக்குன்னு உள்ள அதிகாரிகள் அதை வந்து இருப்பாங்க. இப்போ அதில் தான் வந்து ஒரு இந்திய ராணுவத்தோட ஹெலிகாப்டர் அங்கே இருந்தது. அவங்க வந்து இந்திய ராணுவம் முதல்ல வெளியேறுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டயத்தில் அது இன்னும் கொஞ்சம் சூடாக்கி இந்தியா வெளியேறுலாம் போட்டாங்க. அப்புறம் இந்தியன் ஹைகமிஷன்லேருந்து தான் அதை இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்டோட அஃபீஷியல்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இந்தியா அவுட் அப்படிங்கிறதெல்லாம் கேம்பெயினை எடுத்துட்டு இந்தியன் மிலிட்டரி அவுட்டுன்னு மாற்றினாங்க. மறுபடியும் அது இந்தியா அவுட்டாக மாறிச்சு. சில இடங்களில் வந்து
ஃபுட்பால் விளையாடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது நமக்கு வந்து as an இந்தியன் ஒரு பெயினாக தான் இருக்கும். நான் பேட்ரியட்டிசம் கட்டன்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? இல்லை எனக்கு அதை கண்டுக்காமல் போகிறதுனால எனக்கு வந்து அந்த எங்கள் நாட்டு மேலே எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஆகிடுமா? ஸோ எது முதல்ல எது ரெண்டாவது அப்படிங்கிறது எப்போவுமே எங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லா என்ஆர்ஐக்கும் உள்ள பிரச்சனை. அஸ் அ இந்தியனா நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்வீட்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த விமர்சனத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த விமர்சனம் பார்த்தோன்னே ஒரு மூன்றாம் மனிதனாக 2 நாடுகளையும் ஓரளவு புரிந்து கொண்ட ஒரு நபராக என் மனசில் தேர்வுனா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இப்போ வருது. இதுதான் நிறைய அங்கே உள்ள பல அமைச்சர்கள் வந்து என் கூட வேலை பார்த்தவர், இதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கத்தில் என் கூட வேலை பார்த்தவர் வந்து 2 பேர் வந்து துணை கல்வி மந்திரியாக இருந்தாங்க. 3 பேர். அதில் ஒரு டெப்டி எஜுகேஷன் மினிஸ்டர், நான் அவருக்கு வந்து மாஸ்டர் டீச்சராக இருந்த டீச்சராக வரும்போது. இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் என் கூட ஒரு இஸ்லாம் டீச்சராக ஒர்க் பண்ணவர். இப்போ இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்னொரு ஸ்டேட் மினிஸ்டர் அவர் என் கூட வேலை பார்த்தவர். நட்பு அவங்க வந்து இப்போ இங்கே உள்ள ட்ரெண்ட் மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்தீங்கன்னா அங்கே ஒரு மினிஸ்டர் வந்து உட்காருவார். ஒரு சில விஷயங்கள் வந்து 4 அறைக்குள்ள நடக்காத விஷயங்கள் வெளியில் ஒரு காஃபி டேபிளில் முடியும். இப்போ சமீபத்தில் ஒரு மீன்பிடி படகு வந்து அங்கே மாலத்தீவு எல்லையை தாண்டி உள்ளே போனதுனால பிடிச்சி வச்சுட்டாங்க. 12 பேரை பிடிச்சி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட்டில் பேசினாங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேலே அபராதம் போட்டிருந்தாங்க. அப்போ அங்கேயே இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறாங்க இது ஓகே ரூல்ஸ் படி இது தான் முதல் தடவை வந்திருக்காங்க, இதுக்கு மட்டும் நிறைய தடவை வந்து நம்ம மன்னிப்பு கொடுத்து விட்டுருக்கோமே, அது மாதிரி கூட விடலாமேன்னு சொன்னாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்தியா ஃபஸ்ட்டு தான் இருந்தது, ஏன் அவங்க வந்து விடலை? ரூல்ஸ் படி தான் போகணுன்னு ஏன் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சேன்? ஏன் அப்போ சொல்லியிருக்கலாமே மால்டீவ்ஸ் வேண்டாம், வி பாய்காட் மால்டீவ்ஸ், எங்கள் ஊர் கப்பலை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாமே. எந்த ஆட்சி மாறினாலுமே நம்ம மனிதத்தை உணர்ந்து செய்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ லட்சத்தீவும் மாலத்தீவும் ஒரே மாதிரிமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களை கண்ணை கட்டி கொண்டு போய் லட்சத்தீவில் விட்டுட்டு இது தான் மாலத்தீவுன்னு சொன்னால் ஆமான்னு நம்புவீங்க. அதேமாதிரி கண்ணை கட்டி மாலத்தீவு விட்டு இதுதான் லட்சத்தீவுன்னு ஆமான்னு சொல்லுவீங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து புவியியல் அமைப்பு படி பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகளுக்கு கீழே லட்சத்தீவுகளுக்கு கீழே மாலத்தீவுகள் தொடரும். இடையில இந்த மினிக்காய் ஐலண்ட் மட்டும் தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியான புவியியல் அமைப்புகள் கொண்டது. ஏன் கேம்பெயின்ல அதாவது தேர்தலில் வின் பண்ணணும்னா இந்தியா மிலிட்ரியை அவுட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றது காரணம் என்னவா இருக்கும்? ஏன் அங்க வந்து இந்திய மிலிட்ரிக்கோ இந்தியர்களுக்கோ எதிர்ப்பு இருக்கா மாலத்தீவுல? அதான் என்னன்னா இந்தியர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. இந்திய இராணுவம் இலங்கை இராணுவம் மாலத்தீவில் உள்ள அந்த இராணுவம் இவங்கெல்லாம் வந்து முப்படை பயிற்சி இந்த மாதிரிலாம் கூட இடையில நடக்கும். அந்த நார்மல் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது, வருஷம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பார்வையிலே இப்போ அவங்கள்ட்ட டூரிசம் மினிஸ்டராக இருக்கட்டும், மினிஸ்டரை விட்டுட்டு ஒரு காமன் மேன்ட்ட நீங்கள் பேசினாலுமே எங்கள் கண்ட்ரி, அதாவது இந்த மாலத்தீவு அப்படிங்கிறது ஒரு சுற்றுலாவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவமோ ஏதோ ஒரு ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாட்டை பிடிக்காத நாடோ அல்லது வேறு யாரோ மறுபடியும் ஒரு காழ்ப்புணர்ச்சி வரலாம். தேவையில்லாத பிரச்சனை. எங்களுக்கு மிலிட்ரி தேவையில்லை, எங்கள்கிட்ட உள்ள மிலிட்ரி போதும். எங்களுக்கு ஏதாவது உதவினா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த மிலிட்ரி வந்திருக்கிறது வந்து ஏதோ பார்லிமெண்ட்டில் பில்லாம் பாஸ் பண்ணாமல் வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கான தெளிவான வரைமுறைகள் தேவை. அதனால் வந்துருச்சு, நீங்கள் ஒரு பீரியடில் இங்கே இருந்துட்டீங்க, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த 78 பேர் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. எங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்க நாடு தான், எங்களுக்கு எதாக இருந்தாலும் மட்டும் தான் வருவோம்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுல என்ன சிரமங்கள் அப்படிங்கிறது ஒரு சாமானிய மனிதனுக்கு புரியாத விஷயங்களாக தான் இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த விஷயத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்னன்னா இந்திய ராணுவத்தினால அங்கே எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவங்க வின் பண்ணியிருக்காங்கும் போது அங்கே அந்த ராணுவத்தினால அங்கே இருக்கிற மக்களுக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை இந்தியர்கள் மேலே எதுவும் பிரச்சனையாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். சரி, இப்போ உங்களுடைய நிறுவனம் இந்த ஒரு கட்டிடத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு, இதுக்கு பக்கத்தில் உள்ள கட்டிடத்துலேயே உங்களுடைய நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இங்கே அலுவலகம் இயங்காத நேரத்தில் ஒருத்தர் கார் பார்க் பண்ணிட்டு போயிடுறாரு வாசலில். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு வாட்ச்மேன்ட்ட பர்மிஷன் கேட்டு இறங்கிட்டு போயிடுறாரு. நீங்கள் திரும்ப திங்கக்கிழமையாவது செவ்வாய்க்கிழமையாவது அந்த கார் எடுக்கணும். ஆனால் ஆளுங்க இல்லை, டிரைவர் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறேன், நான் அந்த வண்டி எடுத்து வந்துடுறேன், எனக்கு அந்த பில்டிங் கொடுத்துருங்கன்னாக்கா ஓகேன்னு சொல்கிறீங்க. நான் அந்த பில்டிங் என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் கார் அங்கேயே தான் கிடக்குறேன், நீங்கள் என்ன கேட்பீங்க? நீ எடுக்கிறேன்னு சொன்னனால தானே கொடுத்தா, இன்னும் எடுக்கலையான்னு தான் கேட்பீங்க. இந்த சிச்சுவேஷன் தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ இது சாமானிய மக்களை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு? ஏன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் ஆயிரக்கணக்கான விமான பயணங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அதாவது சுற்றுலா அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய வருமானமாக மட்டும் பார்க்காம அந்த சுற்றுலா மூலமாக இங்கே இருக்கவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கிறது முதல்ல நம்ம உணரணும். 2500 விமானங்கள் அப்படிங்கிறது முதல்ல கிடையாது.
2500 விமானங்கள் கேன்சல் ஆகவே இல்லை. 2500 விமான டிக்கெட்டுகள் கேன்சல் ஆனதாக சொன்னாங்க. அதுக்கான சோர்சஸ் என்ன காமிங்கன்னு சொல்லும்போது நிறைய இந்தியர்கள் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த போஸ்ட் எடுத்துகிட்டு மாற்றினாங்க. 8000 ஹோட்டல்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. எந்த ஹோட்டல்ஸ் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ சில ஊடகங்கள் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அது வந்து இந்த மாதிரியான பதட்டமான நேரத்தில் நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது உண்டு. அதனால் ஒரு அப்பட்டமான சில பொய்களை வந்து வதந்தியாக பரப்புறதுல வந்து என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிறதுல வெளிப்படையா பண்றாங்க. இவங்க இன்னொன்னு என்னன்னா, டூரிசம் மட்டும்தான் வந்துட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு தொழில், அதை மட்டும்தான் மாலத்தீவு நம்பி இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான முடிவுகள் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துது, குறிப்பா எந்த மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்ம 2 பேரும் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட போகிறோம், நமக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா நான் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் நான் வர வேணாம்னு சொல்லிடுவேன். நீங்களும் சொல்லிடுறீங்க. அதுக்காக ஹோட்டலில் எடுத்து முடிவாங்களான்னா மூட மாட்டாங்க. அவங்களுக்கு வர கஸ்டமர் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து மாலத்தீவை சப்போர்ட் பண்ணுறேன், இந்தியாவை எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இந்தியாவை எதிர்த்து பேசுகிறது என்னுடைய எண்ணமும் கிடையாது, எதிர்த்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்னன்னாக்கா, இந்தியாவிலிருந்து அங்கே சுற்றுலா செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 2ஆம் இடத்துல இருக்குது. முதல்ல வந்து ரஷ்யன்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. முதல் இடம் 2 இடம். அப்போ அதுக்கப்புறம் 3, 4, 5, 6 இருக்குது தானே. இப்போ இந்த 2ஆம் இடத்தை நீங்கள் மொத்தமாக எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான மொத்தமாக எடுத்தா நான் சொல்கிறது, இதனால் பாதிக்கப்பட்டு ஒரு சில பேர் வரல, இல்லை ஒரு 1000 பேர் வரல அப்படின்னா 1000 பேர் வரலன்னா அந்த மொத்த எண்ணிக்கையில் ஒரு 1000 குறைய போகுது. அதுக்காக மற்ற உள்ளதெல்லாம் குறைஞ்சிடுமா? அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா சிறிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். பெரிய அளவு ஏற்படுத்துமானா விலை ரொம்ப அதிகம். அதாவது ஒரு ஹோட்டல்ல எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு ஃபிளைட் சார்ஜஸ் முதற்கொண்டு எல்லாமே அதிகம் அப்படிங்கிறாங்களே. அது 2 விஷயம் நீங்க கோட் பண்ணிருக்கீங்க. விலை அதிகம். அந்த மாலத்தீவு நாட்டுடைய ₹1 அப்படிங்கிறது இங்கே கிட்டத்தட்ட ₹5.20 வரும். அப்போ நீங்கள் அங்கே ₹1 ஒரு பொருள் வாங்கினா நீங்கள் கையிலேருந்து ₹5 கொடுத்தா அந்த ₹1 பொருள் வேணும். அப்போ அங்கே வந்து ₹1000 நீங்கள் ரூம் படுத்தோம்னா நீங்கள் ₹5000 செலவு பண்ணால் மட்டும்தான் அதை தம்ப முடியும். ஆனால் அங்கே உள்ள அந்த அண்டர் வாட்டர் பியூட்டியை பார்க்கணும், அந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கு அதை விருப்பப்பட்டு போகிறவங்க அங்கே போகிறாங்க. அது எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு. இப்போ $25,000 வரைக்குமே ஒரு நாளைக்கு உள்ள ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது. லக்ஸரி ஹோட்டல்ஸ் இருக்குது, 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. சில ஹோட்டல்ஸில் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி. புதுசாக வரும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஜெர்மன்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. திரைப்படத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், இங்கேருந்து அதே மாதிரி ரெகுலராக போகிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட நடிகர்களையும் நான் வந்து பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க. ஹிந்தி திரைப்படத்துலேருந்து நிறைய பேர் வந்து திரும்ப அவங்களுடைய பர்த்டேக்கு வருவாங்க, வெட்டிங் டேக்கு வராங்க. அந்த மாதிரிலாம் வர்றவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இத்தனை அவங்களாம் வந்து மாலத்தீவை விட்டுட்டு வேறு லட்சத்தீவு தெரியாமல் இருந்ததா, இல்லை அவங்க போக வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? பிடிச்சிருக்கு வந்தாங்க. இப்போ வந்து மாலத்தீவுக்கு பதிலாக நான் வந்து லட்சத்தீவு போய் பார்க்கலான்னா போவாங்க. அதுக்காக இதை விட்டுட்டு தான் அங்கே போனாங்க, இனிமேல் அங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய சொந்த முடிவு. அது காஸ்ட்லியாக தான் இருக்கும். விமான டிக்கெட்னாக்கா கோவிட் டயத்தில் நான் நேரடியாக கேட்குறேன். இப்போ இந்த ஒரு ஊடகம் வாயிலாக நான் வந்து நேரடியாக கேட்க விரும்புகிறேன். இதே விமான நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், கோவிட் சமயத்தில் தமிழர்கள் இங்கே வர்றதுக்கு ஏதாவது விமானம் ஏற்பாடு பண்ணாங்களா? பண்ணலையே. நாங்கள் தான் 13 சார்ட்டர் ஃப்ளைட் பண்ணோம். சொந்தமாக நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம். இதே இண்டிகோ விமானம் எடுத்தோம், ஸ்பைஸ் ஜெட் எடுத்தோம். அது போக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு ஃப்ளைட், ஸ்பெஷல் ஃப்ளைட் விட்டோம். எல்லாமே என்ன சொல்லுங்கள், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த சர்க்கார் ஏன் எங்களை கைவிட்டுச்சுன்னு தெரியலையே, இந்த அரசாங்கம் ஏன் அந்த இடத்துல கைவிட்டாங்கன்னு தெரியலையே. மாலத்தீவில் இருக்கிற தமிழர்கள் வர்றதுக்கு பிரச்சனை. ஆனால் கொச்சினுக்கு வந்து வந்தே பாரத் வந்தது, திருவனந்தபுரத்துக்கு வந்தே பாரத் வந்துச்சு, பெங்களூருக்கு விட்டாங்க, பாம்பேக்கு விடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டேரெக்டாக ஃப்ளைட் கிடையாது. தமிழகத்திலிருந்து மாலத்தீவு செல்வதற்கு நேரடி விமானம் இல்லை. காலையில் 8:30 மணிக்கு செக்இன் பண்ணோம், நைட்டு 10 மணிக்கு வந்து இறங்குறோம் கொச்சின் வழியாக வர்றதுக்கு. அந்த சூழ்நிலை தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், செய்யணும்னு சொல்கிறாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதே விமான நிறுவனங்கள் கொஞ்சம் கூட வந்து ஒரு அக்கறை இல்லாமல் 1க்கு 2 மடங்காக வசூல் பண்ணி கோவிட் டயத்தில் ஆட்கள் கொண்டு வந்தீங்க தானே விட்டாங்கல்ல. இன்றைக்கி கேன்சல் பண்ணுறேன்னா அவங்களுக்கு பரவாயில்ல, பண்ணுவாங்க. ஏன்னா லாபம் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்லுங்க, நான் டேட்டா தரேன். இப்போ லட்சத்தீவு நீங்கள் போயிருக்கீங்களா, எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஒரு 3 பேர் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த துணை மந்திரிகள் அவங்க வந்து முதல்ல லட்சத்தீவு போயிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எந்த ஏரியாவை நான் பார்த்து நான் அது ஒரு முடிவுக்கு வர்றேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எக்ஸ்ப்ளோரேஷன். நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு நிறைய நான் கற்றுக்க முடியும். நான் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அவங்க 3 பேருடைய கருத்து அவங்க கருத்து, அதோடைய பிரதிபலிப்பாவோ அது அந்த கருத்துக்கு வந்து விமர்சனமாகவும் நான் சொல்ல முடியாது. லட்சத்தீவுகள் அழகா இருக்கும், இதே மாதிரிதான் இருக்கும் லட்சத்தீவுகள். அப்ப இந்த பாய்காட் மாலத்தீவ்ஸ்ல பாதிக்கப்பட்டது வந்து மாலத்தீவ்ஸ் இல்லையா, இந்திய விமான நிறுவனங்கள் எடுத்துக்கலாம். அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, அதான் சொல்லலாம். அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, அதனால அவங்க சொல்லலாம் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் ஒரு அடிப்படை அறிவுங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு ஃப்ளைட் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணலாம், எவ்வளோ ஃபியூவல் காஸ்ட் வருது, எவ்வளோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியும். அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய காசுங்கிறது ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி மாலத்தீவு நீங்கள் வந்து சென்னையிலேருந்து மாலத்தீவுக்கு வந்து நீங்கள் வந்து வயா பெங்களூரோ அல்லது வயா கொச்சினோ போயிட்டு வருதுன்னு சொன்னால் 20-22,000 ரூபாய் ஆகுது. இதே நீங்கள் சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 8,000 9,000 போக முடியும்.
அப்போ நீங்கள் கொள்ளை லாபம் நீங்கள் அடித்து நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த உண்மை வந்து உணரப்படும் பொழுது அதனால் லாபம் அடையவர்கள் இதை வந்து வெளியில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் கூட உள்ளே வந்து எப்போ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியும் மறுபடியும் சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பாங்க. அதுதான் வந்து யதார்த்தம். ஏன்னா நிறைய ஃப்ளைட் ஏர்லைன்ஸ் வந்து புக்கிங் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் இன்னைக்கு புக் பண்ணியிருக்கிறேன், நேற்று புக் பண்ணேன், எந்த ஏர்லைன்ஸ் எடுக்கலன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்பட்டமான போய் அது எல்லா ஏர்லைன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுலேயுமே வந்து பனிமூட்டம் காரணமாக சண்டிகர் டெல்லி பகுதியில் வந்து விமானம் தரையிறங்க முடியல அப்படின்னு சொன்னதையுமே சில பேர் வந்து அந்த எடிட் பண்ணி போட்டு மாலத்தீவு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்தியா பாய்காட் பண்ணுறதுனால மாலத்தீவ்ஸ்க்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்குங்க. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டிங்கன்னா மாலத்தீவில் வந்து பெருமளவில் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் செக் பண்ணும்பொழுது இறக்குமதிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. அந்த ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு இருக்க நிறுவனமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்தியர்களை சேர்ந்த ராஜஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த கம்பெனி தான் அங்கே பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக வந்து அவங்க இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி வருவாங்கன்னா வரமாட்டாங்க, வரவும் முடியாது. மாலத்தீவு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதான் என்ன நடவடிக்கை? இமீடியட்டா வந்து 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு டெப்டி மினிஸ்டர்ஸ் 3 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள வார்ன் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சைடு மட்டுமே பார்க்க வேண்டாம், இந்த பக்கம் பார்க்கலாமே. இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன விட்டு போகுதுன்னு பாருங்களேன். நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. கொச்சின்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தா ஹாஸ்பிட்டல், ராஜகிரி ஹாஸ்பிட்டல், இதில் திருவனந்தபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்னும் மேலே ஒரு ஸ்டெப் அப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னு சொன்னாக்கா மதுரை அரவிந்துக்கு எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நேரடி விமானம் இல்லாததுனால திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து கார்லையும் ட்ரெயின்லையுமா ட்ராவல் பண்ணி வர்றவங்க வந்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? கொச்சின்ல இறங்கி இங்கே மெடிக்கல் டூரிசம் டெவலப் ஆகுது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்துல்லா யாமின் அவர்கள் வந்து அதிபராக இருந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு. அவர் வந்து இந்தியர்கள் வந்து அங்கே வந்து வேலைக்கு வர்றது விசாலாம் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அப்போ வந்து நம்ம இந்திய அரசாங்கம் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சாங்க. மாலத்தீவுக்காரங்களாம் அங்கே போகணுன்னா விசா நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி தான் போகணும். இப்போ அப்படி தான் அப்ளை பண்ணி போயிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான கால அவகாசங்கள் 2 நாள்லேருந்து 5 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு. இந்த டிலே வர்றதுனால யாருக்கு பாதிப்படுறாங்க? காமன் பீப்புள் அஃபெக்ட் ஆனாங்க. அவங்க வந்து அப்போ அந்த அரசாங்கத்தை திட்டினாங்க, இவங்க பண்ணுற வேலையினால நம்ம 5 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, இவருக்கு இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணோம். கேஸோட சீரியஸ்னஸ் பார்த்துட்டு சரி ரைட் ஒரு 3 நாள் அனுப்பிச்சுடுவோம். ஹியூமனிட்டி படி என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பாய்காட் மாலத்தீவ்ஸ் மூலமா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபைனலா பாய்காட் மாலத்தீவ்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கோவம் வந்துருச்சு, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் சட்டை நான் போட மாட்டேன், அவர் ரூம்குள்ள போக மாட்டேன்னு சொல்றாங்கன்னா 2 நாள் கழிச்சு போவாங்க. அது பழகிடும், அந்த மாதிரி வந்துடும். அந்த அரசியல் சார்ந்த விமர்சனங்களுக்கோ ஒரு உறுதிப்படுத்தாத தகவல்களை நிறைய பேருக்கு பரிமாறதோ தவிர்க்கணும். இதனால மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இல்லையான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு பண்ணாங்கனால இது பாதி குறைஞ்சிடும். இவ்வளோ தெளிவா அங்க என்ன நடக்குது, அங்க என்ன சிச்சுவேஷன், இதனால யார் பாதிக்கப்படுறாங்கிறத சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிமா. Aztec Clocks and Villas. Call 843-843-1800.